வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இப்போ தக் லைஃப் திரைப்படம், அதில் உலகநாயகன் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா இவங்களை தவிர ஏராளமான நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ், பங்கஜ் திரிபாதி, அலி ஃபசல், இந்த மாதிரி ஏராளமான பேர். இந்த மிர்சாப்பூரில் நடித்தவங்க தான் இந்த பங்கஜ் திரிபாதி, அலி ஃபசல். அவங்கெல்லாம் ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க, அபிராமி உட்பட. அதில் வையாபுரி நடிக்கிறாரு. வையாபுரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, வடிவுக்கரசி நடிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வடிவுக்கரசி என்ன சொன்னாங்க, நம்ம வையாபுரி போய் கமல் சார்ட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ வையாபுரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, வையாபுரியை முதல்ல சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். வையாபுரிங்கிற பேரை சொன்னதே அவர் தான். அவ்வை சண்முகியில் முதல்ல வையாபுரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவர் அவருடைய படங்கள், ஏராளமான படங்கள், ஹேராம் உட்பட, பம்மல் சம்பந்தம் உட்பட, மும்பை எக்ஸ்பிரஸ் மாதிரியான அவரோட படங்களில் ஏராளமான படங்களில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு வேண்டியவர்கள்னா திறமையான ஆள், அவங்க செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாரு. அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அது சந்தன பாரதியாக இருக்கட்டும், ஆர்எஸ் சிவாஜியாக இருக்கட்டும், டெல்லி கணேஷா இருக்கட்டும், ரமேஷ் அரவிந்தா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த செட் ஆஃப் பீப்புள் எல்லாருக்குமே தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உதவி பண்ணுறது. அதாவது ஒரு படம் வாய்ப்பு கொடுத்துட்டு அதோடு நிற்கிறது கிடையாது. அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறது. கமல் சார் என்ன பண்ணாருன்னா, பிக் பாஸ் போகிறப்ப ஃபஸ்ட்டு சீசனில் வையாபுரிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. வையாபுரி ஒரு 89 நாள் இருந்தார்னு நினைக்கிறேன், இல்லை 80 நாள் அந்த ரேஞ்சு இருந்தார். அவருக்கு ஒரு வருமானம் வந்தது. கமல் சார் என்ன நினச்சாருன்னா, இதில் வந்ததுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் நிறையா படங்கள் கிடைக்கும், வேஷம் கிடைக்கும். வேஷம்னா கேரக்டர்ஸ். அப்போ அந்த பீப்புளெலாம் இப்படி தான் பேசுவாங்க. உங்களுக்கு இப்போ வேஷம் வருதா, வேஷம் கிடைக்குதா, கூப்பிடுறாங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே வரல. கமல் சார் போய் கேட்குறாரு, என்ன வையாபுரி இப்போ பரவாயில்லையா, வேஷம் கிடைக்குதா? இல்லை சார், யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே கமல் சாருக்கு வருத்தம். என்னையா இவர் இப்படி இருக்காரு, இவர் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி இவருக்கு சம்பளம் வர்ற மாதிரி பண்ணோம்னா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி விக்ரம் காலகட்டத்தில் ஒரு தடவை கூப்பிட்டு பேசுகிறாரு. இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குன்னொடனே கமல் சார் என்ன பண்ணுறாருன்னா, லோகேஷை கூப்பிட்றாரு. லோகேஷை கூப்பிட்டு, இதான் வையாபுரி அப்படின்னோடனே, சார் தெரியும் அப்படின்னோடனே, இவர் ஏதாவது பயன்படுத்திக்கிங்க, ரொம்ப திறமையான ஆள், இவரை ஏதாவது பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறாரு. சரி சார்ங்கிறாரு. ஆனால் விக்ரமில் வாய்ப்பு இல்லை. லியோ படத்தில் ஒரு பாதிரியார் ரோல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 4 படங்கள் அவருக்கு வருது தொடர்ந்து. அதுக்கப்புறம் வெவ்வேறு டேரக்டர்ஸ் கூப்பிடுறாங்க லியோ பார்த்துட்டு. இப்போ தக் லைஃபையும் நடிக்கிறாரு. அதுதான் உலகநாயகன். அதாவது தான் அந்தஸ்துக்கு ஈக்குவலாக உள்ளவரோட தான் பழகணும்னு இல்லை. வையாபுரி மாதிரியான ஆட்களாக இருந்தாலும் சரி, அதை விட சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட கமலுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. வையாபுரி எப்போ நினச்சாலும் கமல் சாரை பார்க்க முடியும். வையாபுரி ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவங்க பையன் 1 வயசுலேருந்து 18 வயசு வரையே கமல் சாரோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது பல பேட்டிகளில் வையாபுரியும் சொல்லியிருக்காரு, கமல் சார் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு. ஆனாலும் அவர் மக்கள் நீதி மையத்தில் சேரலை. அவர் ஏடிஎம்கேக்கு தான் போய் பிரச்சாரம் பண்ணார். இப்போ ஏடிஎம்கேல தான் இருக்கார். ஒரு உதவி பண்ணுறோங்கிறதுக்காக நீ எனக்கு தான், என் கட்சியில் தான் இருக்கணும்லாம் கமல் சார் சொல்லலை. ஸோ அப்படி தான் அவர் பண்ணியிருக்காரே தவிர, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் டேக் கேர் பண்ணுறாரு. தனக்கு சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது. இது மனோபாலா காலத்துலேருந்து, மனோபாலாக்கு தீபாவளி பொங்கலுக்கு சட்டை எடுத்து கொடுத்து, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து, அந்த தீபாவளி சட்டை இதிலேயே பேக்கெட்டில் பணத்தை வச்சு கொடுத்து, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஏராளமான பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அத்தகைய ஒரு உன்னதமான கலைஞன் உலகநாயகன் கமல்ஹாசன். கூலி படத்தில் ஒரு சில காட்சியெல்லாம் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணக்கூடிய படம். ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, இன்னும் ஏராளமான நடிகர்கள். நேற்று உபேந்திரா பர்த்டே வேறு. உபேந்திரா கன்னடத்தில் பெரிய நடிகர் அவர். அந்த மாதிரியான விஷ்ணுவர்தன் கன்னடத்தில் பெரிய ஆள், அவருக்கும் நேற்றுக்கு பர்த்டே. அந்த 2 பேருக்குமே. இவருக்கு கூலி படத்தில் நாகார்ஜுனா நடித்த காட்சிகள் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு பதிவு
போட்டிருக்காரு. இது மாதிரி 2 மாதம் கடுமையான உழைப்பு அப்படி இருக்கிறப்ப இந்த காட்சி வெளியானது வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாரு. இதே மாதிரி தான் இதில் வந்து விக்ரம் படத்தில் வந்து ரோலக்ஸ் சூர்யா நடிக்கக்கூடிய காட்சிகள் லீக் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தம். அது ராஜ்கமலில் வந்து அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஒருவேளை சூர்யா ஆட்கள் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஏன்னா சூர்யா வராரு, அவருக்கு மாசு இருக்கு, அவரை இதுவாக காமிக்கணுங்கிறதுக்காக அவரோட ஆட்கள் தான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு. அவருடைய ஆட்கள், ஏன்னா ராஜ்கமலில் ஒரு காட்சி கூட வெளியில் வரல விக்ரம்லேருந்து. சூர்யா நடித்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் வருதுன்னா இந்த ராஜசேகர பாண்டியன் அந்த ஆட்கள், அந்த சூர்யா குரூப் ஆஃப் பீப்புள் தான் அதுக்கு காரணம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இல்லை அப்படின்னு இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ கூலியில் வெளிவந்திருக்குன்னா இது வந்து சூர்யா ஆட்கள் பண்ணலை, இது வந்து வேற யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ இது நாகார்ஜுனாவோட காட்சிகள் வந்திருக்கு, ட்விட்டர் மாதிரியான இதில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரத்தில் வேட்டையன் படத்தில் செகண்ட் சிங்கிளுக்கு ஒரு பாட்டு லிரிக்ஸ் போட்டிருந்தாரு நம்ம அனிருத். அதாவது திருப்பி அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரே வரிகள், சூப்பர் ஸ்டாரு, தலைமுடியை கோதினாரு, என்னோட வரலாறு, நான் கருப்பு கலரு, நீ கொடுத்த ஸ்டாரு, இதையே எத்தனை நாள்ரா ஒப்பாரி வைப்பீங்க, சூப்பர் ஸ்டார்னு ஏன்டா ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு பயங்கரமாக ட்ரோல் போயிட்டு இருக்கு. தர்பாரு, வரலாறு, நான் தலைமுடியை கோதுனா, அவன் காலரை தூக்கி விட்டா, அவன் தலைமுடிய இது பண்ணி விட்டா, இப்படி இதே வசனம் தான், இதே டைலாக் தான். நான் சூப்பர் ஸ்டாரு, சின்ன குழந்தைக்கு என் பேரை கேட்டால் தெரியும்னு எப்போதான் மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஒரே டெம்ப்ளெட்டு, போரிங்கு. வேற வைரமுத்து வாலி மறைஞ்சாரு, வைரமுத்துக்கு பாட்டு எழுதுறதை நிப்பாட்டினாரு, நல்ல வரிகளே வரல. கண்ட பயெல்லாம் நான் பொயட்டு, நான் வந்து லிரிசிஸ்ட்டுன்னு வாய்க்கு வந்ததை எழுதுறானுங்க. நேற்றைக்கு 2 விஷயம். ஒன்று, விக்னேஷ் சிவனுடைய பிறந்த நாள். விக்னேஷ் சிவன் பல படங்களை இயக்கியிருக்காரு. உலகநாயகன் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர். குறிப்பாக வந்து இந்த செஸ் ஒலிம்பியாடு நடந்தப்ப அதற்கு வந்து உலகநாயகன் கமலஹாசனோட வாய்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும், எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி உதயநிதிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி, உதயநிதி போய் கமல் சாரை பார்த்து, சார் இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த ஓப்பனிங் செரமனியில் வாய்ஸ் கொடுக்கணும், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனிங் செரமனிக்கும் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி ஃபினிஷிங் செரமனிக்கும் அவர் அமெரிக்காவிலேருந்து பேசி கொடுத்தாரு. அந்த மாதிரி கமல் சார் தான் வேணும், அவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அவர் வாய்ஸ் பிரமாதமாக இருக்கும்னு கேட்டு வாங்கினவர் நம்முடைய விக்னேஷ் சிவன். ஸோ அவருக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ். இன்னொன்று வந்து உன்னை போல் ஒருவன் 2009 ரிலீஸ் ஆன உன்னை போல் ஒருவன் வந்து 15 இயர்ஸ் ஆஃப் உன்னை போல் ஒருவன். உன்னை போல் ஒருவன் படம் கமல் சார் எடுக்கிறாருன்னு உன்னையே நான் வெட்னஸ்டே படம், அப்போல்லாம் அந்த சிடி டிவிடி காலகட்டம், இமீடியட்டாக போய் அந்த டிவிடியை வாங்கி உலகநாயகன் நடிக்கிறாருன்னு உன்னையே அந்த டிவிடியை வாங்கி நஸ்ருதீன் ஷா, அனுபம் கேர் 2 பேர் பண்ணியிருப்பாங்க. நஸ்ருதீன் ஷா வெர்சட்டல் ஆக்டர், பிரமாதமாக பண்ணுவார், எந்த ரோல் கொடுத்தாலும் ரொம்ப அனாவசியமாக பண்ணியிருப்பார், எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். ஸோ அதனுடைய தமிழ் ரீமேக்கு உன்னை போல் ஒருவன். தமிழ் தெலுங்கில் வந்து வெங்கடேஷ் பண்ணியிருப்பார். இங்கே கமல் மோகன்லால், அங்கே கமல் வெங்கடேஷ். தமிழ்லையும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அது அமைஞ்சது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில், ரொம்ப கம்மியான நாட்கள், 13 நாளாக என்னமோ தான் உலகநாயகன் வேலை செஞ்சார் அந்த படத்தில். மிகப்பெரிய வெற்றி பெற்றது ராஜ்கமலுக்கு. திருச்சியில் வந்து முதல் நாளே போட்டோம், அதாவது ரிலீஸ் அன்னைக்கு முந்தின நாள் ஈவினிங் ஸ்பெஷல் ஷோ, அதாவது நைட்டு, முந்தின நாள் நைட்டே வந்து ஸ்பெஷல் ஷோ போட்டு அந்த படத்தை பார்த்து கொண்டாடி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கமல் 50 வந்ததுன்னு, கமல் 50க்கு அப்புறம் தான் உன்னை போல் ஒருவன் நினைக்கிறேன். ஆமாம், கமல் 50 முடிஞ்சு உன்னை போல் ஒருவன் பார்த்தோமா, இல்லை உன்னை போல் ஒருவனுக்கு அப்புறம் கமல் 50 வந்துதான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கமல் 50 விஜய் டிவி, அது அந்த ஞாபகம்லாம் வருது. கமல் 50க்கு அப்புறம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்த ஞாபகம் அது. அந்த படம்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த படத்தில் வந்து அந்த படத்துடைய அந்த பிளாட்டாக இருக்கட்டும், அதில் தமிழில் வந்து அதை ரீமேக் பண்ண விதம், இங்கே உள்ள டயலாகு, அதை எடுத்து கையாண்ட விதம், இரா முருகனுடைய அந்த வசனங்கள், கமல் சார் வந்து அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், மோகன்லாலோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக ஒரு விறுவிறுப்பான அந்த படம். ஸோ 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு.